ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆஸ்க் தி எக்ஸ்பர்ட் சீரீஸ்ல டாக்டர் பவித்ரா மல்லி அவங்கள பார்க்க போறோம். இவங்க வந்து ஒரு நேச்சுரோபதி அண்ட் யோகா ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல ஜாயின் பண்ணிப்பாங்க அவங்க நம்மளோட. இன்னைக்கு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் பத்தி பேச போறோம். ஹாய் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஹாய். ஹாய் எல்லாருக்கும் ஹாய். Hi, hello. ஹாய் ஃபைனலி. Finally ஹாய், குட் மார்னிங் joined. There was உங்களுக்கு. some issue. Yeah. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. Yeah, I'm so thrilled to be a part of your show today. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Yeah, doing good. நிறைய பேர் join பண்ணிட்டே இருக்காங்க. Thank you ஆமா. everyone for tuning in. Yeah, happy homemaker அங்கத்தினர் அனைவரும் நலமா? அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஓணம் கூட எல்லாரையும் ஓணம்க்கு விஷ் பண்ணிடலாம் நம்ம. Yeah, ஓணம் சீனியர் சிட்டிசன்ஸ் டே. ஹாப்பி ஓணம். ஓகே, நீங்க எங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லாஸ்ட் வீக்கும் நம்ம பேசணும். ஸோ இந்த வீக்கும் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் பத்தி பேசுவோம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுங்களேன். யா, சோ என்ன பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி பேசணும். ஜெயா, ஹாப்பி ஹோம் மேக்கர், வெரி ஃபேமஸ் யூடியூபர், இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் த சோஷியல் மீடியா. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க. உங்க பயணம் மேலும் சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. I am Dr. Pavitra, BNYS, so yoga மற்றும் இயற்கை மருத்துவர். I also have expertise in food, nutrition and dietetics. So I'm the founder of Health Support 360. So Health Support 360 is a virtual clinic. So we do online consultations, nutritional counseling, yoga sessions. We do conduct a lot of workshops, seminars. I'm also active in social media these days. So Instagram handle என்னோட handle பாத்தீங்கன்னா pavitra.malli. அங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ நிறைய உங்களோட ஹேண்டில்ல நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு இன்கிரீடியன்ட் எடுத்து அதை பத்தின டீடைல்ஸ், இம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கான ஒரு ட்ரிங்க், இப்போ ரீசெண்டா ஒரு ஆம்லா ட்ரிங்க் ஒன்று போட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள ஹேண்டிலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்குறேன். நீங்க போய் பாருங்க, அவங்களோட லிங்க் அவசியம் பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் பத்தி பேச போறோம். சோ ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்னா என்ன, அத முதல்ல டிஃபைன் பண்ண சொல்லுங்களேன் எங்களுக்காக. ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே நான் அந்நியமா நினைக்கிறேன். நம்ம பாரம்பரிய முறைப்படி எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, அந்த லைஃப் ஸ்டைல், நம்ம பாரம்பரிய உணவுகள் என்ன, அதுல ஒவ்வொன்றையும் இருக்கிற நிறைய ஆச்சரியங்கள் அதுல நம்ம காத்துட்டு இருக்கு. சோ பிளைண்டா நம்ம முன்னோர்கள் பண்ணினாலே போதும், பாதி நோயை இன்னைக்கு நம்ம தவிர்த்திடலாம். சோ பாரம்பரியமான வாழ்க்கை முறை, பாரம்பரியமான உணவு முறைக்கு திரும்ப நம்ம மாறணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஓகே, எனக்கு ஒரு சின்ன டவுட். நம்ம பாரம்பரியமான உணவு முறைன்னு சொன்னோம்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா நம்ம இதுல வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. அண்ட் எவ்ரி ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு நைவேத்தியம் வந்து ஸ்வீட்டா தான் இருக்கும். ஸோ அவ்வளவு ஸ்வீட் சாப்பிடுறது நல்லதா? ஏன்னா இந்தியா வந்து டயபெட்டிக் இதை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்ல தேர்டா இருக்கும். எவ்ரி தேர்ட் பர்சன் இஸ் டயபெட்டிக்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பாரம்பரியமான உணவுல அவ்வளவு ஸ்வீட்ஸோட நம்ம சாப்பிடலாமா? எஸ்.
சோ ட்ரூ. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. எல்லாருடைய மனசுலயும் ரொம்ப இருக்கிற கேள்வி. என் மனசுல கூட நிறைய கேள்விகள் இத பத்தி இருந்துட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம கலாச்சாரத்துல பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து நிறைய நம்ம சொல்ற மாதிரி நம்ம பிரசாதம் நெய்வேத்தியமா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நல்ல நாள்னாலே நம்ம வந்து வரலட்சுமி விரதம் முடிச்சிருக்கோம், நிறைய ஸ்வீட்ஸ் பாயாசம் வடையெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். சோ எந்த ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் இல்ல ஃபெஸ்டிவலா இருந்தாலும் நிறைய இந்த மாதிரி விருந்து இருக்கு. சோ விருந்துக்கு முன்னாடி என்ன சொல்றோம், நம்ம விரதம் இருந்திருக்கோம். சோ மேன் பவர், அவ்வளவு உழைப்பு இருக்கு. அன்னைக்கு வந்து நம்ம ஒரு வடை சுடணும்னா அதை ஊற வச்சு கையால உரல்ல ஆற்ற பழக்கம் இருந்தது. அன்னைக்கு ஒவ்வொன்றுமே நம்ம பண்ணணும்னா மிக்சியோ கிரைண்டரோ இருந்தது கிடையாது. அரிசியை ஊற வச்சு உரல்ல இடிப்பாங்க. சோ அந்த மாதிரி இருந்திருக்கு. அவங்களுடைய உழைப்பு அந்த மாதிரி இருந்திருக்கு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம டக்குன்னு ஒரு வடை சாப்பிடணும்னா ஒரு கடைக்கு போறோம், டக்குன்னு வடை வாங்கி சாப்பிட்டுறோம். அந்த அளவுக்கு ஈஸியா இருந்ததுன்னா எப்படின்னா நம்ம டெய்லியுமே கூட அந்த வடையை சாப்பிடுறதுக்கு ஆக்சசிபிலிட்டி இன்னைக்கு இருக்கு. சோ அதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம இப்போ வந்து அந்த அளவுக்கு உடல் உழைப்பு நம்ம இன்வால்வ் ஆயிருந்தாதான் அது வந்து டெய்லி ஃபுட்டா நம்ம கண்டிப்பா அதை எடுத்துக்க முடியாது. சோ மனதளவையும் எப்படி இருக்கும்னா அந்த அந்த ஃபுட்டோட ஒரு வேல்யூ இருந்தது, ஒரு கனெக்ஷன் இருந்தது. அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, அதனுடைய வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சு நம்ம அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். சோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு. நம்ம ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப், ஆட்டோமேஷன் கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இன்னும் நம்ம கேலரிஸ் அந்த இது மட்டும் நமக்கு அப்படியே இருக்கு. சோ அதுல எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாரம்பரியத்திலே பாத்தீங்கன்னா எப்பவுமே விருந்து இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஒரு மாசத்துக்கே ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசைக்கு ஏத்த மாதிரி சில காய்கறிகள் இருக்கு. அப்புறம் கிருத்திகை வருதுன்னா அதுக்கு இன்னொரு செட் ஆஃப் காய்கறிகள் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கலந்த சாதம் தான் நிறைய இருக்கும். நம்ம கூட இப்ப சொல்லுவோம் கார்போஹைட்ரேட் டூ மச் வேண்டாம், இட் லீட்ஸ் டு ஃபேட் அண்ட் சோ மெனி டிசீசஸ். ஸோ இப்போ நம்ம நியூட்ரிஷனல் தெராபெட்டிக் நியூட்ரிஷன்லயே பாத்தீங்கன்னா there is something called as carb cycling and carb loading. சோ இது வந்து என்னன்னா இப்போ பேலியோ அந்த மாதிரி டயட்ல இருக்கிறவங்க கூட they say after 4 or 5 days they go into a mode of carb cycling or loading where they can increase the intake of carbohydrate உடைய அளவு. சோ அதுல என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் த விமென் பாடி, விமென் அவங்களுடைய ஹார்மோன்ஸ், தைராய்ட் செக்ரீஷன், அதுக்கப்புறம் அந்த செரோட்டோனின் செக்ரீஷன், மனசு சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அந்த தூங்குறதுக்கான தன்மை, அது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அத ரொம்ப அழகா வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி பருப்பு வகையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அமாவாசை அன்னைக்கு துவரம் பருப்பு கடலை பருப்பை தவிர்த்துட்டு பைத்தம் பருப்பு யூஸ் பண்ணணும்னு சொல்றோம். சோ ஒரு நாளைக்கு கலந்த சாதம் மாதிரி சாப்பிடுறோம். தென் தேர் இஸ் டே ஃபார் ஃபாஸ்டிங், ஏகாதசி. மாசத்துல 2 தடவை எல்லாருமே விரதம் இருக்கணும்னு சொல்றோம். நம்ம நம்ம நல்ல ஃபீஸ்ட் பண்றது விருந்து மட்டும் சாப்பிட்டுறோம். பட் இத வந்து கொஞ்சம் மறந்துட்டோம். இப்ப நிறைய பேர் திரும்ப இதெல்லாம் கொண்டு வரோம், ஃபாஸ்டிங் எல்லாமே பண்றோம். சோ அந்த மாதிரி சைக்கிள்ஸ்ல பண்ணிட்டாலே என்ன ஆகும்னா நம்ம பாடி மெட்டபாலிக் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். இந்த கார்போஹைட்ரேட் பர்ன் பண்ணும்போது அந்த மெட்டபாலிசம்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேட் மெட்டபாலிசம். the whole theory behind keto diet is called as shifting this carbohydrate metabolismல இருந்து இந்த fat metabolismக்கு ஷிஃப்ட் ஆகணும். அன்னைக்கு வாழ்ந்தவங்களுடைய ஆரோக்கியம் அந்த ஒரு சுப்பீரியரா இருந்தது, வைப்ரண்டா இருந்தது. so they were able to shift to the mode of burning carbohydrates and fats. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு விரதம் fasting முடிஞ்சதுக்கு அப்புறம் the following diet will be rich in ghee, sweets and all those things. இப்போ வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல நாங்க வந்து we see the properties of specific food. இப்போ வந்து நம்ம நெய்யின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா தீபாவளி அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற டைஜஸ்டிவ் ஃபயரை தூண்டணும், இக்னேட் பண்ணணும். கண்ணா பின்னால் கொழுந்து விட்டு எரியக்கூடாது, அட் த சேம் டைம் மந்தமாவும் இருக்கக்கூடாது. இட் இஸ் லைக் அ கோல்டிலாக் ஸ்வீட் ஸ்பாட். கரெக்டா எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கு உடம்புக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சோ அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஆனா ஒரு தீபாவளி அது இக்னேட் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் நெய் ஃபர்ஸ்ட் நம்ம உணவுலயே பாத்தீங்கன்னா நெய்ல ஆரம்பிச்சு மோர்ல முடிக்கிறோம். அந்த ஸ்வீட்னஸுக்கும் அந்த மதுர ரசாக்கும் அந்த ஒரு குணம் இருக்கு, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு தன்மை இருக்கு. சோ அதனாலதான் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம். இப்ப ஏகாதசி விரதம் சொல்றோம். விரதத்தை முடிச்சுட்டு துவாதசி பாரணையில என்ன சாப்பிடணும்? இப்போ ஃபாஸ்டிங் மோட்லயே பாத்தீங்கன்னா we have different detox channels.
ஆன்டி ஆக்சிடென்ட் ரிசர்வ்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ உடம்புல கழிவு நீக்கம் நடக்கணும். ஸோ வாட் த ரிசர்ச் இஸ் சேயிங் இஸ் ஃபாஸ்டிங் அன்னைக்கு வந்து விட அடுத்து நம்ம பிரேக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஆக்சுவலி ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்டே அப்பதான் கிடைக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகிறது. ஸோ துவாதசி பாராயணையில நம்ம ஒவ்வொரு இன்கிரீடியண்டா பாத்தீங்கன்னா இப்போ வந்து சுண்டைக்காய். ஸோ சுண்டைக்காய் ஹாஸ் அ ப்ராப்பர்ட்டி தட் ஆல்சோ வி ஈட் வித் கீ. ஃபர்ஸ்ட் கவலமா அதை எடுத்துக்கணும் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா the whole intestine, the small intestine, we today know there is lot of microorganisms living there in the gut. So when there is an imbalance in the ecosystem, அந்த கெட்ட அங்க வாழ்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணி ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு போறது, அதுக்காக இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணுது. அதுதான் சுண்டைக்காயோட வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பச்சடி. நெல்லிக்காய் இஸ் அ சூப்பர் ஃபுட்டுங்க. அதிகமான அவ்வை கொடுத்த நெல்லிக்கனி இல்லையா, அவ்வளவு அற்புதமான ஒரு நம்ம சூப்பர் ஃபுட்னு எதையோ தேடுறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க அப்படின்னா, ஐயோ நெல்லிக்காயா, நெல்லிக்காய் சாப்பிட்டா போதுமா? So it is rich in vitamin C. நான் வந்து இந்த நியூட்ரியன்ஸ் பேரை மட்டும் சொல்றதுல எனக்கு அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. ஸோ வைட்டமின் சிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம ஃபாஸ்டிங் முடிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம உள் உறுப்புகள் எல்லாமே நம்ம டோன் பண்ணணும். தட் இஸ் ரசாயனா தெரப்பி. ஸோ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் புரிதலை விட்டுட்டு டெய்லி ஃபாஸ்டிங் பண்றவங்களும் இருக்காங்க. So what I say is we have to understand the whole science behind all these things. அதுக்காக தான் நமக்கு வந்து துவாதசி பாரணையில நெல்லிக்காய் பச்சடி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை. அகத்திக்கீரை பத்தி பேசணும்னா எனக்கு ஃபுல்லாவே பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ ஃபாஸ்டிங் பண்றோம்னா நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் த pancreas, liver, small intestine, அதுக்கப்புறம் நம்ம வயிறு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா it will be in the elimination mode, detox mode la, அந்த மோட்ல தான் இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஸோ அது வந்து அகெயின் வந்து இட் ஹேஸ் டு அந்த ஆர்கன்ஸோடைய எஃபிகசி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும், அதோட ஒர்க் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து அகத்திக்கீரை பண்ணும். அகத்திக்கீரையில பாத்தீங்கன்னா அவ்வளவு நார் சத்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற எந்த ஒரு நச்சுத்தன்மையும் அதை அகற்றிடும். அதனாலதான் இப்போ மெடிகேஷன்ஸ் கூட எடுக்கும் போது அகத்திக்கீரை கூட சேர்த்து சாப்பிடாதீங்க, ஏன்னா அந்த இதை முறிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அது வந்து நாங்க என்டரோகோலைட்டிஸ் ஆஃப் த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். ஸோ அதுல என்னன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி இது சுண்டைக்காய் சொல்லும் போது சொன்னேன் there's a disbalance in the gut bacterias. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நாட்கள் இல்ல வருஷங்களா இருக்கும்போது என்ன ஆகும்னா there is a layer in the small intestine called as biofilm formation. So அதுக்கு நிறைய இப்ப நியூட்ராசிட்டிகல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. But this அகத்திக்கீரை and சுண்டைக்காய் works like a pro in all these situations. So இது வந்து it's all potent. இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் உணவு தானே, உணவுல இவ்வளோ மாற்றம் வந்துருமா அப்படின்னு சொல்றோம். பட் this is the whole science. அதுதான் இன்னைக்கு நியூட்ரிஷன் டயட்டிஷியன்ஸ்க்கு இவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகத்திக்கீரை அவ்வளோ முக்கியமான வேலைகள் செய்யுது. ஸோ அதனாலதான் நம்ம ஃபாஸ்டிங் முடிச்சோடனே இந்த மாதிரியான உணவுகளை சேர்த்துக்கணும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அகத்திக்கீரை பாத்தீங்கன்னா நம்ம 15 days ஒன்ஸுக்கு தான் நம்ம அந்த சைக்கிள்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீறி அது சாப்பிடவே வேண்டாம். இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா அகத்திக்கீரை நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். இப்போ வெந்து கெட்டான் முருங்கைன்னு சொல்ற மாதிரி வேகாமல் கெட்டான் அகத்திக்கீரை. நல்லா அதை வந்து வேக வைக்கணும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறனால ஐ வாண்ட் டு ஷேர் த ட்ரெடிஷ்னல் விஸ்டம் அபவுட் திஸ் அகத்திக்கீரை. இதை வேக வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா நிறைய தண்ணியே ஊத்தி நல்லா அந்த கீரையெல்லாம் ஆஞ்சு நல்லா போட்டுட்டு வேணும்னா வெங்காயம் அதெல்லாம் போட்டுப்பாங்க. கொதிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துப்பாங்க. சுண்ணாம்பை சேர்க்கும் போது என்ன சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியெல்லாம் கொட்டிடுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், ஐயோ we are losing all the soluble vitamins. Don't do that. No, that's totally wrong. There are இப்போ நம்ம மனசுல என்ன இருக்குன்னா பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த கீரை இதெல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு நம்ம நினைக்கிறோம். Absolutely true. It does so many things to our body. But என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லயும் கூட நிறைய டாக்ஸின்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்றதுக்கு பதிலா I would say anti-nutrients like lectins, oxalates, salicylic acid, phytates,
ஹிஸ்டமீன்ஸ், அந்த மாதிரி நிறைய நச்சுக்கள் இருக்கு. அதை எப்படி நம்ம தவிர்க்கணும் அந்த உணவுல இருந்துன்னா, நம்ம பாரம்பரிய முறைப்படி எப்படி சமைச்சாங்க, என்ன காம்பினேஷன்ல சாப்பிட்டாங்க, என்ன சைக்கிள்ஸ்ல என்ன ரொட்டேஷன்ல சாப்பிட்டாங்க, அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம திரும்ப அகத்திக்கீரைக்கு வருவோம். So we know there are specific calcium oxalates, அந்த மாதிரி heavy அந்த மினரல்ஸ் இருக்கும்போது சில ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கிறவங்களுக்கு there it could cause stress to the kidneys and all those things. So அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே போதும், இந்த மாதிரி சமைங்க, so that excess which is not bio available to the body வந்து நம்ம இது பண்ணிடலாம், டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அந்த தண்ணியில. அதுக்கப்புறம் அது ஒரு பொரியலா பண்ணி அது சாப்பிட்டா போதும். So another thing, interesting thing I want to share about அகத்திக்கீரை is, இப்ப நம்ம வயசுல இருக்கிறவங்க கோயிலுக்கு போகும்போது பார்த்திருக்கோம், முன்னாடியே வந்து நமக்கு மாட்டு தொழுவம் இருக்கும், பக்கத்துலயே ஒரு கீரைக்காரமா உட்காந்துருப்பாங்க, அகத்திக்கீரை வாங்கி போடுமா மாட்டுக்கு அப்படிம்பாங்க. So why we do this is the ruminants, அந்த மாட்டுக்கு இருக்கிற அந்த ruminant system, அந்த digestive system is very different than our digestive system. மாட்டால அது டைஜஸ்ட் பண்ண முடியும் அந்த அகத்திக்கீரை. அது பாத்தீங்கன்னா அசை போடுதுன்னு சொல்லுவோம், முழுமுழுன்னு முழுங்கிரும். அதுக்கப்புறம் அதுக்கு டைம் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா மெதுவா உட்காந்து மேல கொண்டு வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ தோஸ் ஹெவி ஃபைபர்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கே நமக்கு நிறைய நம்ம கட் பாக்டீரியாஸ் வேணும். ஸோ அது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, திஸ் வில் கன்வெர்ட் த அகத்திக்கீரை அண்ட் அந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு பால்ல கிடைச்சிடும். இப்போ அதான் நம்ம சொல்றோம், பசு வந்து புல்ல மேய்க்கும் போது அதுல இருக்கிற கான்ஜுகேட்டட் லினோலெனிக் ஆசிட் தான் நமக்கு வந்து பாலா கிடைக்குது. we say that as omega 3s, பட் வந்து பசு புல்ல மேய்ஞ்சாதான் அது கிடைக்கும், கீரை சாப்பிட்டாதான் அது கிடைக்கும். நம்ம போஸ்டர் சாப்பிட்டாலோ இல்ல கார்பேஜ் சாப்பிட்டாலோ அந்த அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பால்ல கிடைக்கிறது இல்லை. So all these things, intrigued me. I was so much passionate about நம்ம பாரம்பரியத்துல இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. All these things are time tested. நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம ஜீன்ஸுக்கு நம்ம அங்க வளர்ற இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அந்த ரெசிபிஸ் பண்ணியிருக்காங்க. So they have also seen, okay, இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு ஃபைன் டியூன் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. our only job is to follow it. At least நிறைய பேர் வந்து we should at least propagate it. Just ஒரு நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்லாம் அதுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, there is no research behind that அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு, நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்துல இருக்கு. சோ அதெல்லாமே கொண்டு வரணும், அது என்னுடைய மெயின் வேலை. ஓகே, நீங்க சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப், இந்த அகத்திக்கீரை பத்தி சுண்டக்காய் பத்தி எல்லாம். இப்ப இதே மாதிரி ஒரு மாசத்துல நிறைய நாட்கள் வந்து ஃபிக்ஸ்டு வெஜிடபிள் ஃபிக்ஸ்டு மெனு மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? See, the whole thing is, there's a lot of science. இப்ப நம்ம பாரம்பரியத்திலையும் சொல்லலாம், நம்ம வந்து இயற்கை மருத்துவமே பாத்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றி உறவாடி வாழ்றதுதான். அது எப்படி இங்க இயற்கை கூட உறவாடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை அப்படின்னு சொன்னாலே என்ன, பஞ்சமகாபூதங்கள். Hello ma'am. Hi. Hi, nice meeting you. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? எப்படி வந்து மெத்தட்ஸ் வந்து வேஸ் வந்து நீங்க சிலது சஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும், பாரம்பரிய முறைன்னு சொல்றீங்கல்ல? ஃபர்தரா அதெல்லாமே நம்ம பேசுவோம், நீங்க தொடர்ந்து பாருங்க. இதெல்லாமே நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. சோ இயற்கையோட எப்படி உறவாடி வாழ்றது அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா பஞ்சமகாபூதாஸ் தான் அங்க வருது மெயினா. சோ ஹாய், நீங்க வீடியோல இருந்து வெளியில வந்துடுறீங்களா? 3 பேர் இருந்தா அந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு, நீங்க வெளியில வந்துட்டு கேளுங்க. நீங்க வீடியோல இருந்து வெளியில வந்துருங்க, நீங்க தான் அத. ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்க பேரு தெரியல, நீங்க தொடர்ந்து வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ
இப்ப நான் சொல்றது என்னன்னா நம்ம பாரம்பரியம் அஃப்கோர்ஸ் அவங்க கேட்ட மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ வில் கோ இன் டீடைல் வித் தட். ஸோ இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா பஞ்சமகாபூதாஸ் அடிப்படையில தான் கொண்டது. சோ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னொரு சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இந்த பருவநிலை, இந்த காற்று எப்படி இருக்கு, சூரியனுடைய தட்பவெப்பம் எப்படி இருக்கு, மண்ணுடைய வளம் எப்படி இருக்கு அப்படின்னு இன்னொரு ஃபீல்ட்ல ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க. அது என்ன ஃபீல்டுன்னா நம்ம அக்ரிகல்ச்சர், நம்ம வேளாண் துறை. சோ இப்ப வேளாண்மையில பாத்தீங்கன்னா பருவம் பார்த்து பயிர் செய், எந்த நேரத்துல எதை பயிர் பண்ணணும் அப்படிங்கறதே ஒரு ஹோல் சயின்ஸ். அதுதான் ஒரு பாரம்பரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மரோடைய இதுவே அதுதான். இப்போ அவங்களுடைய பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பட்டங்கள், அதாவது ஆடி பட்டம், சம்பா பட்டம், அதுக்கப்புறம் கருங்குருவை பட்டம், கார் பட்டம். அது என்னன்னா அது பீரியட் ஆஃப் த இயர் when they think இந்த பர்டிகுலர் பயிரை நம்ம பயிர் பண்ணலாம், இது வந்து இத்தனை காலத்துக்குள்ள அறுவடையாகும். சோ இந்த மாதிரி ஆச்சுன்னா why I'm talking about all these things is நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா சீசனல், ஈட் சீசனல். என்ன காய்கறி அப்ப விளையுதோ அதை சாப்பிடுங்க, என்ன நெல் பயிர்கள் அறுவடை பண்ணிருக்கோமோ that will be available there. சோ அதனாலதான் நான் அங்க வர்றேன். We have to eat seasonal means we have to know இப்போ வந்து உணவே produce from the production to the consumption there are different stages. So productionல முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்ம வேளாண்மை. அதை விட்டுட்டோம்னா உணவே கிடையாது. உணவு இல்லைன்னா எங்க போய் நியூட்ரிஷன் நமக்கு இல்லைங்களா? சோ ஈட் சீசனல் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எந்த டைம்ல எதை விதைக்கிறோம், எந்த டைம்ல வாட் இஸ் அவைலபிள், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இன்னும் டீப்பா போய் பார்க்கணும்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்ப மண்ணோடைய வளம் ரொம்ப முக்கியம். மண்ணோடைய வளம் எந்த அளவுக்கு இருக்கோ அப்போதான் அதுல வளர்ற நம்ம பயிர்கள், செடி கொடி, ஃப்ரூட்ஸ், எது மரமோ எது இருந்தாலும் அது அந்த வளத்தோட it will grow. சோ அதுக்கப்புறம் அதை நம்ம உணவா உட்கொள்ளும் போது நமக்கும் அந்த வளம் கிடைக்கும். இப்போ there is ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கு நம்ம மண்ணுக்கும் நம்ம பிளான்ட்ஸுக்கும். சோ அந்த குடுக்கல் வாங்கல எப்படி ஃபெசிலிட்டேட் யாரு பண்றான்னா அந்த மண்ணுல வாழ்ற நுண்ணுயிர்கள், அந்த ஊட்டச்சத்தை. இப்ப நம்ம சொல்றோம் the agricultural scientists or the soil scientists say there are different அந்த பாஸ்பரஸ் சத்து, நைட்ரஜன் சத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. There are also toxins called as heavy metals like arsenic. இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ அரிசி வளரும் போது, நெற்பயிர்கள் வளரும் போது என்ன பண்ணும்னா இந்த மாதிரி டாக்ஸின்ஸும் இது பண்ணிக்கும். But if the soil is so rich and we have the good organisms to break down all these toxins, then the வளர்ற பயிர்ல அந்த நஞ்சு வராது. இப்போ இன்னைக்கு நாங்க இங்க என்ன பண்ணோம்னா we do a hair test to analyze the heavy metal toxicity. இப்ப நிறைய chronic diseaseல autism மாதிரி, ADD, ADHD மாதிரியான இதுல என்ன பண்றோம்னா இந்த heavy metals எல்லாமே நம்ம பாக்குறோம். ஆனா என்னோட புரிதல் படி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணல. So there was something that was protecting them. இன்னைக்கு சொல்றோம் அலுமினியம் குக்கர்ஸ் வேண்டான்னு, ஆனா காலங்காலமா நடுவுல அலுமினியம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அலுமினியம் டாக்ஸிசிட்டி பத்தி கூட நம்ம பேசினது கிடையாது. மீன்ஸ் there was some protective mechanism which was there to help them. சோ அது என்ன அந்த இதுன்னு பாத்தீங்கன்னா மண்ணுல இன்னைக்கு வளம் குறைஞ்சிருச்சு. அதாவது நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட் வாஸ் தேர் ஃபார் டூயிங் ஆல் தீஸ் ஒர்க் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு சாயில் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா there is a pathway mechanism for all these organisms. அதே மாதிரி நம்ம உடம்புல, நம்ம கட்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் also has these same pathways. அது என்ன pathways, என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு there are so much of research. If you want Stephanie Senev, Don Hooper, Anthony Samsel, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்வார் ஐயா, அவர் மறைந்திருந்தாலும் அவருடைய பங்களிப்பு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நான் தலைகூப்பி வணங்குகிறேன். So all these people are remarkable and amazing. There's so much of research going in all those things. எப்படி இந்த pathways ஒவ்வொன்று we call it a shikimate pathway, ஒரு முக்கியமான pathway. இந்த shikimate pathways இப்ப சரியா நடக்கலன்னா என்ன மாதிரி chronic diseases வருது. இன்னைக்கு we are saying modern lifestyle disorders அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இது எல்லாமே என்ன மாதிரி ஒரு காஸ் இல்லைன்னா ஒரு இதுவும் ஒரு காஸ். நான் இது மட்டுமே சொல்லல, இதுவும் ஒரு காஸா இருக்கு.
சோ இப்ப இயற்கை வேளாண்லே இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நஞ்சு ஊட்டப்பட்ட இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இது மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா நம்ம மண் வளம் சுத்தமாவே குறைஞ்சிடுது. மண் வளம்னு சொல்றதை விட நான் அங்க இருக்கிற ஆர்கானிசம்ஸே வந்து அதை செஞ்சிடுது. சோ அப்படிங்கிறப்போ அந்த பயிர்களை நம்ம சாப்பிடும் போது நமக்கு பெருசா வந்து நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. So this whole interaction of our body, our genes with the environment and the food we eat has a lot of impact on our health. This science is called as nutrigenomics. So அதான் இன்னைக்கு ஒரு மருத்துவரா இருக்கணும் இல்ல ஒரு நியூட்ரிஷனிஸ்டா இருக்கணும்னா கண்டிப்பா இயற்கை பத்தி தெரிஞ்சுக்கணும், இயற்கை வேளாண்மை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நம்ம நியூட்ரிஷனல் டாக்ஸின்ஸோ ட்ரிகர்ஸை பத்தி கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே தான் வந்து நம்ம இயற்கை, நம்ம பிளானட்னு சொல்றோம். அதான் அன்னைக்கு நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்க, இயற்கை மருத்துவம், இயற்கையோட உறவாடி வாழுங்க. We are the microcosm of this whole universe. அதான் நம்ம சித்தர்கள் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே அவ்வளவு அருமை, அவ்வளவு அருமை. அத்தனை 1000 வருஷங்களுக்கு கடந்து போனாலும் இன்னும் அது இட்ஸ் ரிலவென்ட் டு த கான்டெக்ஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆல் வெரி க்ளோஸ் டு வாட்ஸ் ஹேப்பனிங் டுடே, ரைட்? யா. Did I answer you? Yeah. So இதுல நான் இன்னும் குறிப்பா இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் காய்கறிகள் இருக்கு, ஒரு செட் ஆஃப் இது, அதே நம்ம போயிட்டு இருக்கோம். So what இப்போ எந்த பாரம்பரிய மருத்துவத்திலையும் என்ன இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒரு நாள் ஒழுக்கம் எப்படி இருக்கணும். இப்ப பருவ காலங்கள் 6 சீசன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம we need to tune in. இப்ப மான்சூன்ல இருக்கிறனால I will talk about monsoon. So monsoon is the time where the சீதோஷ்ண நிலை நமக்கு மாறுது இல்லையா, மழை பெய்யுது. ஸோ அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்கிற தோஷஸ், வாதம், பித்தம், கபம் இது வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அது இல்லாம மழை பெய்யறதுனால இந்த வாதம், பித்தம், கபமும் குறையுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டைஜஸ்டிவ் எல்லாமே சிஸ்டம் எல்லாமே ரொம்ப மந்தமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து வில் பி வெரி வெரி லோ. ஸோ இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் லோவா இருக்கும்போது என்ன ஆகும்னா we will be எந்த ஒரு தொற்று ஏற்படுறதுக்கும் ரொம்ப ஈஸியா ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. So in medicine what we have is in the monsoon system and the immune boosting ஒரு தெரப்பியே பாத்தீங்கன்னா கற்கிடக சிகிச்சா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கற்கிடக சிகிச்சாலே பாத்தீங்கன்னா கற்கிடக கஞ்சின்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஷஷ்டிகா ரைஸ், இட்ஸ் ஆத்தென்டிக் டு கேரளா, ஞவரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரைஸை வச்சுதான் இந்த கஞ்சியே பண்றது. அதுல வந்து இன்னும் கொஞ்சம் சில மூலிகைகள், இம்யூன் பூஸ்டிங் மூலிகைகள் எல்லாமே சேர்த்து அது பால்ல வேக வச்சு அந்த கஞ்சி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆத்தென்டிக் ரைசஸ் இண்டிஜினஸ் டு யோர் ஸ்பேஸ் அதெல்லாமே நம்ம கொண்டு வரணும். So in the Navara rice பாத்தீங்கன்னா we use in so many different things, like இப்போ ஒரு வீனிங் ஃபுட்டா குழந்தைங்களுக்கு அது கொடுக்கலாம், கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லபடியா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஜங்க் எல்லாம் சாப்பிட்ட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம லிட்டரலி whoever is trying to increase their weight அவங்களுக்கு இந்த நவரா ரைஸ்ல செய்யலாம். அதுக்கப்புறம் மெனி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ்ல கூட நாங்க இந்த நவரா ரைஸ்ல வந்து பால்ல கொதிக்க வச்சு அது பொட்லி மாதிரி போட்டு மசாஜ், நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ், பெராலிசிஸ் நிறைய கேசஸ்ல. ஸோ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ரெசிபி மட்டும் இல்லாம நம்ம என்ன ஹெர்ப்ஸ் யூஸ் பண்றோம், என்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்றோம், என்ன பாரம்பரியமான அரிசியோ தானியமோ யூஸ் பண்றோம், ஆல் தீஸ் திங்ஸ் மேட்டர்ஸ். இப்ப நம்ம இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றதுக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கு, மிளகு, மஞ்சள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நான் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆம்லா சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி காயக்கற்ப மூலிகை நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி since I have the background of yoga, காயக்கல்ப யோகாவும் நிறைய இருக்கு. All this thing is there, we have to bring it back. So அந்த மாதிரி இப்போ காயக்கற்ப மூலிகைலாம் சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, காலையில இஞ்சி சாப்பிடலாம், நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இதை ஒண்ணுமே நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். So Hippocrates, father of modern medicine, says all the disease starts from your gut. When somebody has constipation, that itself will lead to so many diseases in the future. So as a mom, as a parent, நான் என்ன சொல்வேன்னா, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது உருப்படியா ஏதோ ரொம்ப முக்கியமானது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ask them to teach them to attend the nature's call. காலையில எழுந்து ஒரு 2 நிமிஷம் அவங்க உட்கார பழகிக்கணும்.
அப்பதான் வந்து they will be potty trained. அது வந்து ரொம்ப முக்கியம். சோ அது பண்ணாம அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க பசி மந்தமா இருக்கும், டைஜஷன் சரியா நடக்காது. So the old rotten fecal matter will be fermenting inside. So we do not want all those things. நிறைய குழந்தைகள் இந்த challenges ஓட இங்க வருவாங்க. So we need to give them the main motive of Health Support 360 is to educate and empower the patients or clients. So நான் கேட்டது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இப்ப நீங்க துவாதசி அன்னைக்கு பாரணைக்கு வந்து அந்த அகத்திக்கீரை, நெல்லிக்காய் அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப கிருத்திகைக்கு, சஷ்டிக்கு, அமாவாசைக்கு, பௌர்ணமிக்கு அந்த மாதிரி ஸ்பெசிபிக் உணவு இருக்கா அப்படின்னு கேட்டேன் உங்ககிட்ட. அமாவாசைனா வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். For your understanding, இப்போ கிளையன்ட்ஸ்க்கு what we say is bio individuality. இப்போ என்கிட்ட கிளையன்ட்ஸ் இப்போ வர்றாங்க, உங்களுக்கு லைவ் இது சொன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. So what we ask them to do is, இப்போ ஒரு ஃபுட் லாக் இல்ல ஃபுட் ஜர்னல் அவங்க வந்து வச்சுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸே வந்து ட்ரிகரா இருக்கும் for so many conditions. Like இப்போ பாத்தீங்கன்னா there is a group of things called a solanaceous family. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இந்த eggplant, tomatoes, potatoes இந்த மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தது என்ன பண்ணோம்னா, நிறைய ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ், சோரியாசிஸ், dandruff, dry skin இந்த மாதிரி இருக்கிற ட்ரிகரிங் கண்டிஷன்ஸை அதிகப்படுத்தும். ஸோ இதே கூட வந்து இன்னும் வந்து bronchitis, asthmatic conditions அந்த மாதிரி கண்டிஷனையும் இது ட்ரிகர் பண்ணி, tamarind முக்கியமா, புளி, நிறைய புளி சாப்பிடுறது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா பால் பொருட்களும் இந்த ஆஸ்மாட்டிக் கண்டிஷன்லயே ட்ரிகர் இருக்கும். ஸோ வி ஆஸ்க் தெம் டு ஹாவ் அ ஜர்னல் வேர் தேர் வந்து அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வலிகள், ஆர்த்ரைட்டிஸ், ஸ்பாண்டிலைட்டிஸ், பேக் பெயின், நீ பெயின் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த சுண்டல், கொண்டக்கடலை. இப்போ நான் நிறைய பாப்புலர் ட்ரெண்ட் என்னன்னா amp up your protein, நிறைய சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. So I am not a believer in this. நமக்கு ஏன்னா நம்ம டைஜஷன் எப்படி நடக்குது, நம்ம சாப்பிடுற உணவு எப்படி கன்வெர்ட் ஆகி நியூட்ரியன்ட்டா நமக்கு கிடைக்குது, how efficient is that happening? If that's happening, then you will get all the nutrients you want. If that's not happening, then it will turn into toxins. So அதை எப்படி நல்ல செரிமானத்தை எப்படி நல்லா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மருத்துவருடைய முக்கியமான வேலையே. அதை எப்படி தூண்டுறது, அதை எப்படி கரெக்ட் பண்றது, கூட ஜீரண மண்டல உறுப்புகளை எப்படி என்ஹான்ஸ் பண்றது, அதுதான் ஒரு மருத்துவருடைய முக்கியமான வேலையாவே இருக்கும். ஸோ when we ask them to have this journal, அவங்களுக்கே புரியும் எந்தெந்த உணவு அவங்களுக்கு ஒரு ட்ரிகரா இருக்கு அப்படிங்கிறது. இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த சமைக்கிறதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ கொண்டக்கடலைன்னா I would say it has to soak for at least 12 hours. அவங்களுக்கு intolerance இருந்ததுன்னா I ask even to sprout them. There's a doctor here, is a cardiothoracic surgeon. He has done a lot of research in this plant lectins and அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு எந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே இது குறைக்குது, எந்த மாதிரி இப்போ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சொல்றோம், கிரெயின்ஸ் சொல்றோம், அதுக்கப்புறம் சில காய்கறிகள் இருக்கு, green peppers, all these things has lot of green pepper எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள இருக்கிற அந்த சீடை நம்ம எடுத்துடணும், அந்த வெள்ளையா கொஞ்சமா இருக்கும், அதுவும் எடுத்துடணும். இப்போ when you see the traditional cuisines, நம்மள green pepper அவ்வளவு யூஸ் பண்றது கிடையாது. So when you see Mexican, அவங்கதுல in essence I'm here, so how they cook is they fry it, shallow fry it in oil. அந்த மாதிரி பண்ணுவாங்க. only the flavor we want from the green peppers, அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. நிறைய காய்கறியோட கூட்டாதான் இதை யூஸ் பண்ணுவாங்க, மீன்ஸ் அலாங் வித் நிறைய வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு solanaceous ஃபேமிலியில எக் பிளான்ட்ஸ் இல்ல எக் பிளான்ட் எப்படி பாத்தீங்கன்னா இப்ப பேங்கன் பர்த்தா பண்ணும் போதோ இல்ல அந்த ஒரு ரைத்தா பண்ணும் போது what we do is we burn the skin and உள்ள இருக்கிற பல்ப்பை யூஸ் பண்றோம். when you burn the skin you don't get those anti nutrients from that. அதே மாதிரி அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஊற வைக்கணும். இன்னைக்கு எங்க கல்ச்சர்ல இங்க என்னன்னா ரைஸ் குக்கர்ல தண்ணியை ஊத்தோமா, அரிசியை போட்டோமா, மூடி வச்சு போயிட்டு எப்போ அது ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனா தான் நம்ம இருக்கோம். So what we have to understand is அதோடைய
as I said, நம்ம வந்து we see the food as properties. வீர்யா, விபாகா, குணா, பிரபாவா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ வந்து அரிசி இல்லைன்னா எந்த தானியமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா it is dry in nature. அதுல உயிர் கிடையாது. Only when you soak it, it just swells up and then it goes to the stage of germination. உயிர் வர ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல போகும்போது தான் அது நம்ம டைஜஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். So when we make these small changes and corrections in your diet, அதுவே வந்து it will not disturb. It's not the actual food that is causing the problem. என்ன மாதிரி சமைக்கிறோம், என்ன அளவுல சாப்பிடுறோம், அதுல மாத்தினாலே நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். இப்போ என் கிளைண்ட்ஸே ஃபீட்பேக் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைஸ் குக்கர்ல இருந்து நான் சாதம் வடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். ஐ ஃபீல் மச் ரிலீஃப், கேஸ், ப்ளோட்டிங் எல்லாம் இல்லாம இருக்கு. எனக்கு பசியே இருக்காது, மத்தியானம் சாப்பிட்டா அப்படியே கல்லு விழுந்த மாதிரி இருக்கும். பட் ஐ ஃபீல் சோ மெனி சேஞ்சஸ் அப்படிங்கிறோம். ஸோ வாட் வி சி இஸ் ரைஸ்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ச்சஸ் இருக்கு. So some few starches will increase the glycemic index, but obviously those are very good for the intestinal system. அங்க அளவுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பாரம்பரியத்தில் பார்த்திருக்கீங்கன்னா கஞ்சி கழையம்னு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். அந்த அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாங்க, சாதம் வடிச்ச கஞ்சி கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இனிஷியலா கல்ச்சரா கொஞ்சம் வந்து அதுல தயிர் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஃபர்மெண்டட் லிக்விடா எப்பவுமே வீட்டுல இருந்துட்டே இருக்கும். சாதம் வந்து பானையில வடிக்கிறவங்க அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துப்பாங்க. ஆஃப்டர் வி ஸ்விட்ச் டு திஸ் குக்கர் ரைஸ், ஆல் திஸ் திங்ஸ் ஃப்ளூ அவே ஃப்ரம் அவர் கிச்சன். இன்னைக்கு வரைக்குமே நிறைய வீடுகள்ல இருக்கு. எங்க அம்மா கூட இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ டூ இட் ஹியர் இன் சம்மர் டைம்ஸ் பிகாஸ் வின்டர் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் அஸ். சம்மர் டைம்ஸ்ல நான் யூடியூப்ல இது பண்ணினதுக்கு அப்புறம் many of them started following it, இந்த கஞ்சி கழையம். So என்ன சொல்ல வரோம்னா fermentation. So fermentation, soaking, sprouting, roasting, all these things improves our digestion. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஜீரணத்தை இம்ப்ரூவ் பண்ணும், அதுதான் முக்கியமான மருத்துவரின் வேலை. சோ இதுக்கு எல்லாமே தான் நம்ம இப்ப வழி சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே தான் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இப்ப நம்ம ப்ரோபயோட்டிக் ஃபுட் நல்ல ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. why we need to use that? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு மறந்துட்டேன். there is something called as resistant starch. ஸோ அரிசி நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்சு அதை வடிச்சு அதுக்கப்புறம் அரிசியா இருந்தாலும் சரி, கிழங்கு வகைகள். இப்ப நம்ம பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஷேர் அனதர் திங். நம்ம சீசனல் இப்ப மான்சூன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சம்மர்ல பாத்தீங்கன்னா அதுக்கும் நிறைய சீசனல் ஃபுட்ஸ் இருக்கு. ஸோ வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வி ஹேவ் டு fibers in our diet. So நம்ம பனங்கிழங்கு, நுங்கு, பதநீர், இளநீர், மாம்பழம், பலாப்பழம், different things are available. So இது எல்லாமே different fibers என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு fiber is a food for specific organism. It acts as a prebiotic for our gut. So அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருந்தாதான் அந்த உயிர் வந்து நமக்குள்ள வாழும். இல்லைன்னா it will exit our body. So the whole key is we need to நம்ம gut diversity enhance பண்ணிக்கணும். அதுக்கு உணவு கொடுத்தாதான் அது நமக்குள்ள இருக்கும். அந்த உணவு அது சாப்பிட்டுட்டு அது வாழ்ந்துட்டு இருந்தாதான் நமக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வராம இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வைட்டமின் கே, வைட்டமின் B12, வைட்டமின் டி, இது நிறைய விஷயங்கள் இருக்கு. It's like everything has to fall in place, a holistic approach. So அதுதான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்ல. சோ என்ன வெஜிடபிள்ஸ் சொல்றதை விட அதை எப்படி சமைக்கிறோம் அதுவும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். And also the combination of food, how we eat. நம்ம வந்து ஒரே மீல்ல வந்து வாழைக்காயும் கொண்டக்கடலையும் இந்த மாதிரி gassy foods, too many gassy foods avoid பண்ணோம். At the same time we also know to use the spices like பெருங்காயம், ஓமம், இஞ்சி when there is gassy food. And இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் குறிப்பா வந்து நம்ம raw banana சொல்றோம்ல, வாழைக்காய் சொல்றோம்ல, now this has a popular trend, we call it as resistant starch. இப்ப நான் சொன்னேன் இல்லையா different வகை of starch. அதுல இந்த resistant starch, when you eat that, the organism inside your body digest the starch. நம்மளால digest பண்ண முடியாது, அதுதான் digest பண்ணி it makes certain metabolites called as like propionate, acetate and butyric acid. இது வந்து நம்ம குடல் கேன்சர் கூட prevent பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. Because the gut has
the immune system, and gut has the enteric nervous system. In nama brain mattumda superior, brain does all the work and anchitrukkom, but the part is gut has this enteric system. Nama brain panna vendiya velegal nariya inga signals kadikudhu. So adanala da I have a handful of cases of anxiety, depression, தூக்கமின்மை, special kids இந்த மாதிரி. So இந்த மாதிரி இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா all these things will be disturbed. The production of serotonin will be imbalance. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், bone mineral density கம்மியா இருக்கும். So when I as a nutritionist handle this enterocolitis, அது கரெக்ட் பண்ணினாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகும். சில பேருக்கு வாய் கொளரும், அந்த sensory impulses கரெக்டா பாஸ் ஆகாது. We only think that is only the brain pathology. Yeah. ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா நம்மளோட டைஜஷன் வந்து சரியா இல்லாதது நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு லீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேருக்கு சாப்பிட்டோன்னே எதுக்களிக்கிறது, சரியா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நெஞ்செரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய அசிடிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட டைஜஷனை நல்ல ப்ராப்பரா வச்சுக்கிறதுக்கு சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் என்ன? Yeah, so digestion improve panda. Digestion is the whole science. So I don't know if you are interested, since I have the background, I want to talk about mindfulness in eating. So is that okay? Adha pathi share pannalama? Panla. Yeah. So the whole thing about mindfulness nama iniki pesrom illaya. So this mindfulness, the word, the term itself is coined by a biologist. He is a John Kabat-Zinn abingiradha avarode per. He has this background in Buddhism and the Zen principles and all those things. So avar enna pannarna indha nerathula neenga vandu ondri அப்படியே வாழ்றது தான் இஸ் ஜஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ். பி பிரசன்ட். அதோட பேஸ் பண்ணி நிறைய மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் பிரீதிங் டெக்னிக்ஸ், அப்படின்னு நிறைய யோகா டெக்னிக்ஸ் கொண்டு வந்தாங்க, which is even used in the clinical setups in hospitals. Later ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, she took this mindful techniques and she put it in the eating இதுல. So the whole science of அதுக்கு பேர் வந்து intuitive eating. So எப்படி மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங்ல பேஸ் பண்றது. ஸோ இதுல என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்றதுதான். ஸோ சாப்பாடை எடுத்துக்கிட்டோம்னா அமைதியா உட்கார்ந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறது, ஃபீலிங் ஷோயிங் அ கிராட்டிடியூட் ஆட்டிடியூட் ஃபார் த ஃபுட் வி ஹேவ் டுடே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஈட் வித் யோர் சென்சஸ். கண்ணு பார்க்கணும், ஸ்மெல் சென்ஸ் பண்ணணும், அப்பளம் எல்லாம் பொரிக்கிறோம்னா கடிக்கிறோம்னா your ears should listen it and வந்து என்ஜாய் பண்றது with your whole body and whole senses. பொறுமையா எத்தனை பற்கள் இருக்கோ அத்தனை தடவையாவது சூ பண்ணி சாப்பிடணும். மெதுவா சூ பண்ணி ரசிச்சு ருசிச்சு பொறுமையா உணவோட ஒன்றிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் போது ஏன் அந்த மாதிரி சாப்பிடணும்னா, there are signals in the brain called as the satiety centers and the feeding centers. அதுக்கு வந்து சென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, the volume of the food that you eat, the quality of the food, not the quantity, quality of the food that you eat, and the fiber content of the food. ஃபைபர் நிறைய. இப்ப மைசூர் பாக்க நீங்க 30 தடவை சூ பண்ணீங்கன்னா முடியாது. குலோப் ஜாமுன் 30 தடவை சூ, அதை வந்து வழுக்கிட்டு போகணும் உள்ள. அதுதான் அதோட அழகு இல்லையா. சோ இப்ப நார்சத்து நிறைந்த உணவை தான் நம்ம நிறைய சூ பண்ணுவோம். ஒரு கேரட்டும் பீன்ஸும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிருக்கோம்னா you cannot swallow it, you will choke இல்லையா. நம்ம வந்து நிறைய அதை சூ பண்ணணும். சோ அந்த மாதிரி சூ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு மூளைக்கு சிக்னல் போகுது, இவங்க என்ன மாதிரி உணவு சாப்பிடுறாங்க, என்ன குவாலிட்டி, என்ன புரோட்டீன்ஸ் வருதா, கார்போஹைட்ரேட்ஸ் வருதா. ஏன்னா நம்ம உள்ளுறுப்புகள் அப்பதான் தயாராகிக்கும். கல்லீரல் என்ன மாதிரி செக்ரீஷன்ஸ் பண்ணணும், கணையத்துல இருந்து என்ன மாதிரி செக்ரீஷன்ஸ் வரணும், ஸ்மால் இன்டெஸ்டைன், எவ்ரிதிங் ஹேஸ் டு கெட் ப்ரிப்பேர்ட். இட்ஸ் நாட் ஒரு ஸ்லாட்டுக்குள்ள அப்படியே எல்லாமே ரெடி ஆயிடாது. நம்ம என்ன சாப்பிடுறோம், ஆசைப்பட்டு சாப்பிடணும், நமக்கு பிடிச்ச உணவா இருக்கணும் இல்லைங்களா. வாயில எச்சில் ஊறணும், அப்பதான் your inner system is getting ready for handling those food. So அதனால என்ன சொல்லணும்னா, take some time. நம்ம இன்னைக்கு நியூ நார்மல் என்ன ஆயிடுச்சுன்னா, டிவி இல்லாம உணவே கிடையாது, போனை நோண்டாம சாப்பிடறதே கிடையாது. So what we say is, நம்ம இப்படி வளரல நம்ம காலத்துல இல்லையா. I think we all are in the same age group. So நம்ம அப்படி இல்ல, பட் நம்ம குழந்தைங்களுக்கு this is new normal with the TV, with all these things. But ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம முயற்சி மாத்துக்க சேஞ்ச் பண்ண நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆக வேண்டியதா இருக்கு. Now I think this is the time we are in crisis for all those things. இப்ப குழந்தைங்க என்கிட்ட வர குழந்தைங்களே பாத்தீங்கன்னா
எல்லா குழந்தையும் டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து பசியோடைய ருசியே தெரியல, என்ன சாப்பிடுறாங்கன்னே தெரியல, எந்த அளவு அவங்களுக்கு வேணுங்கிறதும் அவங்களுக்கு கவனம் இல்லை அதுல. சோ கவனம் ஃபுல்லாமே வேற இடத்துல இருக்கும்போது வயிறுக்கு தெரியாது நீங்க என்னென்ன உள்ள அனுப்ப போறீங்கன்னு. அது வந்து நீங்க பாக்குற சீரியல்லையோ நீங்க விளையாடுற கேம்ஸ் பத்தி தான் அதை நினைச்சிட்டு இருக்குமே ஒழிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எந்த அளவுக்கு வேணும், இவங்க புரோட்டீன் இது பண்ணிருக்காங்க, சோ ஐ ஹாவ் டு சென்ட் தீஸ் ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின் லிவர் என்ன அந்த ஒரு சிக்னல் இருக்காது. பிகாஸ் இட் வில் பி இன்வால்வ் இன் வேற எமோஷன் நீங்க பண்ணிட்டு இருக்கிறத இன்வால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைமிங்ஸ், இந்த கேப்ஸ் ஆஃப் ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்கணும், என்ன போர்ஷன் சைஸ். இப்ப எனக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட முடியறதா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 4 இட்லி சாப்பிட்டாதான் வயிறு ஃபில் ஆகுறதா இருக்கலாம். அந்த ஒரு டாலரன்ஸ் லெவல் இட் வேரிஸ் அக்கார்டிங் டு ஈச் பர்சன். அந்த ஒரு டாலரன்ஸ் லெவலை நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து மருத்துவரால கூட கண்டுபிடிக்க முடியாது, அவங்கதான் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ 3வது இட்லி சாப்பிட்டா ஐ கேனாட் டாலரேட் ஃபார் மீ. சோ இன்னொருத்தருக்கு வந்து 5வது இட்லி சாப்பிட்டா அவருக்கு அது வந்து ஒத்துக்காது. they will immediately have some disturbances. அதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில நேரம் வந்து நம்ம 2 இட்லி சாப்பிட முடியுது, இன்னொரு நேரம் வந்து சில நாள் பசி ஜாஸ்தியா இருக்கு, அதே நம்ம 4 இட்லி சாப்பிடல. சம்டைம்ஸ் சட்னி சாம்பார் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இட்லி கூட போகும். அதுதான் நான் சொன்னேன், the whole thing has to be also based on நமக்கு என்ன பிடிச்சிருக்கு. see இப்ப நம்ம ஒரு நாள் உடல் உழைப்பை இன்னொரு நாள் எடுக்கிறது கிடையாது. இப்ப நம்ம 10 வயசுல ஒரு மாதிரி சாப்பிட்டிருப்போம், 40 வயசுல வேற மாதிரி சாப்பிட்டிருப்போம், 65வது வயசுல என்ன மாதிரி சாப்பிடுவோம், என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது மாறும். the consistency, the texture of the food, everything varies. இப்ப நமக்கு தியேட்டர் போறோம், பசியே இருக்காது, ஆனா அங்க பாப்கார்ன் ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் பாப்கார்ன் சாப்பிடணும்னு தோணுது இல்லையா. there is also correlation with food. அதான் நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதே நிறைய பேசணும். emotions are so much involved with food. just உங்களுக்கு ஒரு உணவு பிடிச்சிருந்தாலே அது கொஞ்சம் அதிகமா தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. இப்போ நம்ம கல்ச்சர்ல எப்படி இருக்குன்னா நம்ம கவனிக்கிறோம். when we want to show that we are special, நம்ம வந்து ஸ்பெஷலா அவங்களுக்கு கவனிக்கிறோம், அவங்க மேல அதிக அன்பு இருக்கு அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு அதிக ஸ்வீட்டை வச்சுதான் நம்ம காமிக்கிறோம், which is good in one way, which is there has to be a good balance in all those things. so இன்னொன்னு என்னன்னா behavioral. நமக்கு வந்து ஜஸ்ட் இப்ப சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் பொண்ணெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல ஏதாவது ஸ்வீட் இருந்தாலே அம்மா பசிக்குது அப்படின்னு வந்து நிப்பா, பட் she will not decide what she wants. நீங்க சொல்லுங்க அப்படின்பா. சோ அப்படின்னா என்னன்னா, நான் சும்மா கேட்பேன், ரச சாதம் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்பேன், no 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 I'm hungry அப்படின்பா. அப்படின்னா என்னன்னா, just she knows that sweet is there, she wants to have it. just this simple. so it's all behavioral இருக்கு. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க கிரேவிங் இருக்கு. நான் கேட்பேன், உங்களுக்கு வந்து மோர் சாதம் சாப்பிடணுமோ இல்ல ரசம் சாதம் சாப்பிடணுமோ கிரேவிங் வர மாட்டேங்குது, ஏன் ஸ்வீட்ஸுக்கு ஹை ஃபுட்ஸுக்கு நமக்கு கிரேவிங் வருது அப்படின்னா, there are centers in the brain called as opiates, where நம்ம cocaine, morphine, அந்த addictive substance எல்லாமே வேலை செய்யுது இல்லையா, opiates. அதே சென்டர்ல தான் this is called as pleasure seeking. the whole experience of eating itself is to seek pleasure. நம்ம பாக்குறோம் இல்லையா, மாஸ்லோஸ் பிரின்சிபல் ஹையரார்கில அடிப்படையா நம்ம என்ன சொல்றோம், உணவு உடை இருப்பிடம், அது வந்து ஒரு நீடா, ஒரு தேவையான ஒரு இதா வச்சிருக்கோம். ஏன்னா the whole experience of eating should be pleasure seeking attitude தான் இருக்கு. இப்ப நம்ம டோட்டலா ஒரு டயட் சார்ட் போடுறோம்னு உங்களுக்கு பிடிக்காத உணவா, உங்க சாப்பிடாத உணவா நம்ம சேர்த்தோம்னா அது கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, பட் மனசுல அவங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அட்லீஸ்ட் இந்த சவுத் சைடு ஐ பிலீவ் திருப்தியா இருந்ததா, அவங்களுக்கு எப்படி இருந்தது, பரம திருப்தி, ஆனந்தமா இருந்தது. அந்தங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம வந்து ஒரு உணவு, ஒரு அந்த ஃபீஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ற வார்த்தை, அது வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா. சோ பியாண்ட் ஃபுட் அண்ட் கேலரிஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். if you follow feasting and also fasting, it should be okay. Your body will be okay to tolerate. இப்போ வந்து நம்ம அளந்து மெஷர் பண்ணி நிறைய apps are there, but I am not a great fan of counting calories. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, but we can do it in certain cases, but not for everybody. It doesn't suit. சில நேரம் ஒரு வாய் அதிகம் சாப்பிட்டா கூட நம்ம body should be able to handle it. அந்த அளவுக்கு ஆரோக்கியமா நம்ம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். சோ our bodies இயற்கை அப்படிதான் நமக்கு படைச்சிருக்கு. கல்லை கரைந்தாலும் கரையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் முன்னோர்களுக்கு இருந்திருக்கு. இப்ப நமக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனையே. ஓகே,
சோ மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுறது. டைஜஷன். எஸ், இப்போ நைட் சாப்பிடுறோம்னா நைட்டுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வி ஹேவ் டு ஹேவ் 2 to 2.5 hours ஆஃப் கேப் இருக்கணும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு அப்படியே படுத்தோம்னா அது எதுக்கழிச்சு வரதான் செய்யும். நம்ம எஸ்பெஷலி இந்த நைட் டைம் இஃப் ஈட்டிங் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஹை ஸ்பைசி அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா அதுவும் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் இன் ஈட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் நமக்கு வந்து எவ்வளவு சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிற ஒரு புரிதல் வரணும். அந்த ஒரு இன்ட்யூஷன், அந்த ஒரு இது வந்து ஒவ்வொருத்தருமே நம்ம பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். So there will be a lot of emotion processing while you do this. அதுவும் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யோகா பிலாசபிலே பார்க்கும்போது there should be a harmony in everything அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சாப்பிட்றதுலயும் இருக்கு. இப்போ நிறைய கிளையன்ட்ஸ் என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, ஐ ஹேவ் தீஸ் B2 mindfulness meditation like chocolate meditation, food meditation, அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணுவோம். ஸோ when we do all these things, அவங்க ஃபீட்பேக் என்ன சொல்லுவாங்க, நிறைய உணவு சார்ந்து மட்டும் இல்லாம அதையும் தாண்டி நிறைய புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு. I have processed my emotions அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. So all these things are very important to find how much you want to eat. Yeah. இன்னொரு क्वेश्चन, இப்போ பெண் குழந்தைங்க வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளோட கல்ச்சர்ல பார்த்தோம்னா கரெக்டா அந்த ஏஜ் அட்டன் பண்ணோடனே அந்த ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும், அதுதான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. உளுந்து களி, வெந்தய களி, கருப்பட்டி போட்ட ஃபுட்டு, அப்புறமா வடை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், புட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? சோ அதோட சிக்னிபிகன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். Yes. So இன்னைக்கு நிறைய கிளையன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஐ கெட் டுவர்ட்ஸ் விமன் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மெனோபாசல் ஸ்டேட்ல நிறைய டிஸ்டர்பன்சஸ் வருது. வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நிறைய தூக்கமின்மை, ஆங்ஸைட்டி, மூட் டிஸார்டர்ஸ் வருது. அதுக்கப்புறம் சொல்ற மாதிரி ஃப்ராக்சர்ஸ் பிகாஸ் ஆஃப் அவங்க போன் மினரல் டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கே தெரியும், செக்ஸ் ஹார்மோன்ஸ் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இப்போ நிறைய விமன்ல என்ன ஆகுதுன்னா there is an excess in the estrogen levels. Not the body is producing because of all these environmental triggers. நம்ம plastics யூஸ் பண்றோம், non-stick யூஸ் பண்றோம், நம்ம hand soapல இருந்து நம்ம யூஸ் பண்ற moisturizer, body lotion, chemicals like shampoo, soap, paste, இந்த மாதிரி நிறைய load of chemicals increase ஆக என்ன ஆகுதுன்னா, and also we know we are using antibiotics, we are using painkillers that will reduce this stomach acid. நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டொமக் ஆசிட் இது பண்ணிட்டோம்னா அது இட்ஸ் a big disturbance. taking non steroidal anti inflammatory drugs, வலி மாத்திரைகள் அந்த மாதிரி சாப்பிடுறது, all these things upsets our functioning of the body. இது எல்லாமே நிறைய causes. so இந்த மாதிரி chemicals நிறைய வர என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து excess estrogen வந்துருது. So in the excess estrogen causes so many disturbances like breast cancer, ovarian cancer, weight gain க்கு அது ஒரு முக்கியமான காரணம். நிறைய chronic diseases like insulin resistance, non alcoholic fatty liver, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், முடி உதிர்றது, just now skin is not good, proper diagnosis இருக்காது, but they will be having a set of symptoms, all those things. So இதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும்னா நம்ம சின்ன குழந்தையில இருந்தே ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க கேட்ட மாதிரி நம்மதுல உளுந்து களி இருக்கு, வெந்தய களி இருக்கு, எள்ளு in different formsல நம்ம சேர்க்கலாம். நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம், கருப்பட்டி யூஸ் பண்றோம், உளுந்து in different formsல யூஸ் பண்றோம். So இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு when women come, all these categories comes as uterus உடைய சூப்பர் ஃபுட். see ஒரு women உடைய ஹெல்த் எப்படி நம்ம பேரோமீட்டர் மெஷர் பண்றோம்னா அவங்களுடைய menstrual cycle என்னன்னா மென்சஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வலி இல்லாம இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பீரியட்ஸ் இருக்கிறதே கூட ஞாபகம் இல்லைங்க, I'm just so free, I don't even remember that pain illa or bloating illa, water retention on the heaviness so illa, normal bleeding irukku, they are avanga hemoglobin levels eppadi irukku, avங்களுடைய stamina and endurance அந்த டைம்ல எப்படி இருக்கு, all these things are measurements like how the hormone system and how the health of the individual person is. so இதுக்கு எல்லாமே இந்த உணவுகள் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்பெசிபிக்கா இப்ப நம்ம எஸ்ட்ரோஜன் சொன்னேன் இல்லையா, so அதனால I come from that point of view.
you. So இப்போ வந்து நம்ம எள்ளு எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம வெந்தயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே என்ன பண்ணோம்னா these has natural plant estrogens in it and the fiber rich in it. நம்ம அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி we see food in gunas, நம்ம தோஷாஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுது, ஒவ்வொரு உணவுக்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுல இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. தென் we have specific பிரபாவா அப்படின்னா இப்போ நெய் பாத்தீங்கன்னா நெய் இஸ் what to say, it is cooling the actually but it increases the digestive fire அப்படிங்கிற சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இப்ப எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா இட் இஸ் லிட்டில் பிட் அசிடிக் பட் போஸ்ட் டைஜஸ்டிவ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்கலைன் இன் நேச்சர். அதே மாதிரி தேன் பாத்தீங்கன்னா இனிக்கும் பட் சாப்பிட்டு முடிச்சோடனே அது கொஞ்சம் துவர்ப்பு கசப்பு எல்லாமே வரும். So there's so many things we have to see. இன்னைக்கு polyphenols, alkaloids, different. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இப்போ டீடாக்ஸ் நடக்கணும்னாலே நிறைய லிவரோடைய pathways உண்டு. இப்போ டீடாக்ஸ் pathways enhance பண்ற மாதிரி சில உணவுகள் இருக்கும். So that is the main secret of my practice. So we do all these things. எந்த detox pathway eliminate பண்ணோம், என்ன மாதிரி herbs choose பண்ணோம், என்ன மாதிரி spices, என்ன மாதிரி food, நம்ம பாரம்பரியத்துல என்ன இருக்கு. So we choose all these things. இப்போ உடம்புல நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சமதோஷ சம அக்னிஷ்ட சமதாத்து மலக்ரிய அப்படின்னா நம்ம தோஷங்கள் சரியா இருக்கணும். நம்ம தாத்துஸ் அப்படின்னா சப்த தாத்துஸ். இப்போ cellular level when you see how the energy and the tissues are made, அது வந்து சரியா நடக்கணும். அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவு சரியா ஜீரணிச்சு அந்த கன்வர்ஷன் ஆகி அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியணும். அப்படி நடந்தாதான் அந்த கழிவுகள் கரெக்டா நீங்கும். அப்படி நடந்தாதான் நம்ம பிசிக்கல் பாடி ஹெல்த்தியா இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுமே. அப்படி பிசிக்கல் பாடி ஹெல்த்தியா இருந்தாதான் மனசும் புத்தியும் தெளிவா இருக்கும். அதுதான் பிரசன்ன ஆத்மேந்திரிய மனஹ அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்த அக்னி அப்படின்னு சொல்றது நாட் ஓன்லி ஜஸ்ட் டைஜஷன் மட்டும் கிடையாது. எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் இட் இஸ் டோட்டலி பயோகெமிஸ்ட்ரி. அந்த பயோகெமிக்கல் ஃபார்மேஷன்ஸ் ஒவ்வொரு சைக்கிள்லையும் மாறும்போது நிறைய கோஎன்சைம்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் நிறைய தேவை. அந்த ஹோல் கன்வர்ஷன் இஸ் கால்ட் அஸ் வைஸ்வா நரக. நம்ம சாஸ்திராஸ்ல என்ன சொல்றாங்கன்னா சாக்ஷாத் விஷ்ணுவின் ஹம்சம் அது நம்ம உடம்புல நடக்குதுன்னா அது விஷ்ணுவின் தத்துவம். See when you see all these things, நம்ம ரிலிஜன் அங்க வந்துருது. ஆஸ்ட்ராலஜி நம்ம இத்தனை நேரம் இயற்கை நம்ம சூரியனுடைய அண்ட் எர்த்தோடைய பிளேசிங் அண்ட் ஃபேசிங் எல்லாம் பேசுறோம். சூரியன் மட்டுமா, அத்தனை பிளானட்ஸும் அங்க இருக்கு. தட் இஸ் த ஹோல் சயின்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கனெக்டட். வெரி குட், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ ஒரு ஐ திங்க் we are closing in இன்னொரு 4 minutes தான் இருக்கு. ஒரு ஜிஸ்ட் மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு 5 டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? ஓகே, ஸோ எப்பவுமே இயற்கையை மதிச்சு வாழணும். நம்ம சூரியன் எப்படி உதயமாகுது, மூன், அதுக்கோடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் ஐ வுடன்ட் சே பிரம்ம முகூர்த்தா, பட் அட்லீஸ்ட் ஒரு 7 மணி அந்த மாதிரியாவது எந்திரிக்கணும். நிறைய பேர் இப்ப 11 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க இந்த work from home. So I would say at least start your day early because your body has to tune in with the nature. முடிஞ்சதும் பண்ணுவோம். நம்ம தான் கம்பேர் பண்ணிக்க போறோம். நம்ம அது வந்து ரேஸ் கிடையாது, ஏதோ பந்தயத்துக்கு போல. நான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், அடுத்த நாள் என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம். தென் ப்ராசஸிங் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ். நம்ம ஹோல் யோகாவுடைய இதுதான். How you process your emotions, stress, that is very important. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆகுற சூழ்நிலையில தான் இருக்கும். பட் how I perceive those stress அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா visualization, meditation. We call this transcription of thoughts. ஜூலியா கேமரூன் அப்படிங்கிறவங்க என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, என்னுடைய வாழ்க்கை பயணம், என்னோட வாழ்க்கை, இது ஒவ்வொருத்தரையும் நாங்க கேள்வி கேட்க சொல்லுவோம். we in specific make a protocol for our clients. அதுல நான் என்ன கேட்பேன்னா அவங்கள உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் உங்களுக்குன்னு தனித்தனியா இருக்கும். அது என்ன, அதுக்குடைய ஸ்டெப் நான் பேபி ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்கேனா, அந்த மாதிரி பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், வாட் இஸ் மை டார்கெட் கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவேன். அது ஹெல்த் கோலா இருந்தாலும் சரி, லைஃப் கோலா இருந்தாலும் சரி, அதுக்குடைய படிகளை நம்ம முயற்சி எடுத்து அதோட ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். when you see according to food, I would say நம்ம பாரம்பரிய உணவு, நம்ம பாரம்பரியமான வாழ்க்கை முறை, ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஒவ்வொரு ஃபேமிலிஸ்ல டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருந்திருக்கும்.
ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க முன்னோர்கள் யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட பேச சொல்லுங்க. அவங்க என்ன இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அவங்க வளரும் போது அவங்க என்ன என்ஜாய் பண்ணிருக்காங்க, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம், இதெல்லாம் புரிஞ்சுப்போம், நம்ம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிப்போம். so that it will cause a ripple effect. and you know we are in the crisis today. இதெல்லாமே கண்டிப்பா கொண்டு வரணும். உணவு பழக்கத்துல பாத்தீங்கன்னா காய்கறி அதிகமா சேர்த்துக்கோங்க, வாரத்துல 2 நாளாவது கீரை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா நம்ம இண்டிஜினியஸ் வகையான ரைசஸ் அண்ட் சிறுதானியங்கள் இதெல்லாமே சேர்க்க பழகிக்கோங்க. நிறைய நல்ல நல்ல ரெசிபிஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. see there is so much of information, நிறைய பாக்குறோம், கேட்கிறோம், பேசுறோம், எல்லாமே பண்றோம். பட் இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா this doesn't work. so அதனுடைய முயற்சி தான் இன்னைக்கு நம்ம பண்றோம். yes, we have almost come to the end. Thank you so much for joining us in live. நீங்க ஷேர் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். வணக்கம். thank you.